மாணிக்கம், அந்த கேம்பாவை எடுத்துட்டோம். ஊறுகாயும் முறுக்கும் வச்சிருக்கீங்களா? எதுக்கு? வாங்கிட்டு வர சொல்லுங்க சார். ஜூஸுக்கு யாருன்னா ஊறுகாவும் முருக சாப்பிடுவாங்களா சார்? ஏன் சார் இப்படி படுத்துறீங்க? அப்ப அஜித் விளம்பரத்துல காட்டுனது கேம்பாங்கிறது சரக்கு கிடையாதா? சரக்கு கிடையாது சார், ஜூஸ் சார். ஆரம்பத்துல இருந்து நான் அதுதான் சார் சொல்லிட்டு இருக்கேன். அது ஒரு எனர்ஜெட்டிக் ஜூஸ் சார். கொக்கோ கோலா, பெப்சில குடிக்கிறீங்களா? அது கூல்ட்ரிங்க்ஸ். அதே போலதான் சார் இதுவும். ஏன் சார் படுத்துறீங்க? அது அப்ப கூல்ட்ரிங்க்ஸ் சொல்லி விற்க வேண்டியதானே? அது ஏன் கேம்பான்னு சொல்லி விக்கிறானுங்க? அது பேரு கேம்பா சார். கொக்கோ கோலா மாதிரி கேம்பா. ஆனா அடிச்சா போதையா இருக்க. நீங்க அந்த மைண்ட்லயே அடிச்சிருப்பீங்க. அதனால உங்களுக்கு மாயையா இருந்திருக்கும். மன பிராந்தி சார் அது. மாணிக்கம், நீ எதுவும் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தியா என்ன? அவர் சொல்றாரு கேம்பா போதை வராதாம, கூல்ட்ரிங்க்ஸ் ஆம. என்ன கேக்குறேன், பதில் சொல்லாம இருக்க சார்? ஒரு உண்மையை சொல்லிட்டா, மாணிக்கன்றது யாருமே கிடையவே கிடையாது. மன பிராந்தியில நீங்களாவே உங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருக்கிறாருன்னு நினைச்சு மாணிக்கம் மாணிக்கம் மாணிக்கம்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கீங்க. ஹலோ, நாங்க என்ன ஃபைட் கிளப் படம் பார்த்துட்டு பேசிட்டு இருக்கேனா? நேற்று நைட்டு அதுதான் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று நைட்டு படம் பார்த்து தான் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்தெல்லாம் காப்பி அடிச்சு எத்தனையோ பேர் எடுத்துட்டானுங்க. புரியுதுங்களா? புதுசா ஒரு கதை விடாதீங்க. உங்கள்கிட்ட இப்ப முறுக்கு ஊறுகாய் கேட்டேன், ரெடி பண்ண முடியுமா முடியாது? நான் வேணா ஹவுஸ் கீப்பிங் அக்கா கிட்ட சொல்லி லெமன் ஜூஸ் வேணா ரெடி பண்ண சொல்றேன். ஏப்பா, ஒரு லெமன் ஜூஸ் ரெடி பண்ண சொல்லுங்கப்பா சாருக்கு, ஸ்ட்ராங்கா. ஏப்பா, ஒரு பக்கெட்டு விஜய், ஒரு பக்கெட்டு அஜித். இந்த கேம்பாவால நான் என்ன பாடுபடுறேன். பாப்போம், பார்க்கலாம் சார். நன்றி, வணக்கம். போலாம். ரைட்.